தலைப்புச் செய்திகள். ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் விதைகள் அறக்கட்டளை மற்றும் சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் கண்களால் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பரிசோதனை செய்து தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை சிஎம்சி மருத்துவமனையின் மூலமாக செய்து தரப்படும். இந்த கண் சிகிச்சை முகாமில் கண்களால் ஏற்படும் தூரப்பார்வை, கிட்ட பார்வைகளில் புரை வளரும் என்றால் அதற்கான அறுவை சிகிச்சையும் சிஎம்சி மருத்துவமனையை அவர்களுக்கு பரிசோதனை செய்து இலவசமாக வழங்கப்படுகின்றனர். விதைகள் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படும் 1ஆம் ஆண்டு கண் சிகிச்சை முகாமிற்கு திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியை விதைகள் அறக்கட்டளையின் நிறுவனர் கு. சுதாகர் மற்றும் முகாமின் மேலாளர் ஜான் ஹிட்லர் சிஎம்சி மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது. இந்த விதைகள் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் ரூபன், விஜய், திலீப் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரூபன். விதைகள் அறக்கட்டளை சார்பாக இலவசமான கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா வேலூர்லேருந்து சிஎம்சி மருத்துவமனையிலேருந்து டாக்டர் ஹிட்லர் ஐயா வந்திருக்காருங்க. பேஷண்ட்டுகள்லாம் வந்திருக்காங்க. இலவசமான கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் வந்து சிஎம்சியில் போய் பார்க்கணுன்னு சொன்னாக்கா 25,000 to 30,000 கிட்ட சம்திங் ஆகுது. அதில் சார்ட் போடணும், எல்லா வேலையும் இருக்குது. அப்போது வயசானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பெனிஃபிட்டே கிடைக்கல. ஸோ அவங்க ஸ்ட்ரெயின் எடுத்து போய் பார்க்கணுன்றதுக்காக விதைகள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இலவசமான கண் சிகிச்சை முகாம். இலவசமாக எல்லாமே இலவசம். ஆப்ரேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகிற எல்லா சார்ஜ்லேருந்து எல்லாமே சிஎம்சியே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. வந்து டாக்டர்ஸுங்க எல்லாம் வந்து இங்கே வந்து இது நிமித்தம் பொதுமக்கள் வந்து நல்லா பயன்படுறாங்க. விதைகள் அறக்கட்டளை சார்பாக அநேகர் வந்து இதில் பயன்படுறதுனால விதைகள் அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மேன்மேலும் வளரணும்னு சொல்லி ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். டாக்டர் ஹிட்லர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.